உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஓட்ஸை பத்தி நிறைய பேர் நீங்க என்கிட்ட அனுப்பிச்சிருந்தீங்க, டாக்டர் ஓட்ஸ் நம்ம சாப்பிடலாமா, ஓட்ஸை பத்தி நிறைய கன்ஃபியூசிங்கா இன்ஃபர்மேஷன் வருதுன்னு. ஸோ இந்த வீடியோல என்ன பிளான்னா ஓட்ஸை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸ்ல ஆன்டி நியூட்ரியன்ஸ் சொல்றாங்களே, அது என்ன? அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை நம்ம டீஆக்டிவேட் பண்ண முடியுமா, அதுங்களோட ஃபங்க்ஷனை கம்மி பண்ண முடியுமா, எப்படி அதை பண்றது? ஏன் லேப்ல ஓட்ஸை நம்ம செக் பண்ணும் போது இல்ல ஓட்ஸ்ல இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸ் செக் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா அது ஏன் ரியல் லைஃப்ல அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லேட்டஸ்டா வர ரிசர்ச்ல மெட்டா அனாலிசிஸ்ல ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு சொல்றாங்க. ஓட்ஸோட நியூட்ரிஷன் என்ன, எதுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டும் கிடையாது, ஆனா எதுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு மோசமான ஃபுட்டும் கிடையாதுன்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா என்னோட ஒப்பீனியன், நீங்க ஓட்ஸ்ல இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸை பத்தி பயப்படணுமா, பயப்படணும்னா எப்போ பயப்படணும்னு நான் சொல்ல போறேன். என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்கே சென்னை தமிழ்நாட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜனாக இருந்தாலும் என்னோட ப்ராக்டிஸில் நியூட்ரிஷன், மசில் பில்டிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. அண்ட் என் பேஷண்ட்ஸில் நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓட்ஸில் ஆன்டி நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்களே, அது என்ன? ஸோ இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் நிறைய பயோமாலிக்யூல்ஸா இருக்கலாம், சிலது என்சைம்ஸ், சிலது புரோட்டீன்ஸ், சிலது ஆசிட்ஸ். ஸோ ரொம்ப காமனா யூஸ் பண்ற பேருங்க என்னென்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபைட்டேட்ஸ், இது ஃபைட்டிக் ஆசிட், லிக்னின்ஸ், செப்போனின்ஸ், ஆக்சலேட்ஸ், அவெனின்ஸ், என்சைம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருங்கெல்லாம் சொல்லி இதுங்க லேப்ல நம்ம செக் பண்ணும் போது அயனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது, கால்சியமோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது, அதனால ஓட்ஸ்ல இது இருக்கிறதுனால ஓட்ஸ் சரியில்லைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் லேப் டெஸ்டோட ரிசல்ட்ஸை படி பார்க்கும் போது இது உண்மைதான். ஸோ இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் எல்லா கிரெயின்ஸ் தானியங்கள்லயுமே இருக்குங்க. எந்த தானியங்கள்ல இருக்கும்னா அன்பாலிஷ்டு தானியங்கள்ல, எதுல வெளியில இருக்க அந்த ஹஸ்க் இருக்கும். சோ இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் ஓட்ஸ்ல மட்டும் இல்ல, ஹஸ்க் இருக்க எல்லா கிரெயின்ஸ்லயுமே இருக்கும். இது கிரெயின்ஸோட ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ரெண்டாவது பார்ட், இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை டீஆக்டிவேட் பண்ண முடியுமா, அதை எப்படி பண்றது? ஃபைட்டேட்ஸோ, லெக்டின்ஸோ, சாப்போனின்ஸோ, அவெனின்ஸோ, ஆக்சலேட்ஸோ எந்த பேர் சொல்றாங்களோ இது எல்லாமே கால்சியம், அயர்ன், ஜிங்க், மெக்னீசியம் அண்ட் நம்ம டயட்ல இருக்க சில மினரல்ஸோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. ஆனா இதுங்களோட வேலையை கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி நம்ம பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஸ்டெப், சோக்கிங் ஃபார் 12 hours. நீங்க 12 ஹவருக்கு ஓட்ஸை வாட்டர்ல சோக் பண்றீங்கன்னு வைங்க. ஒரு கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு வாட்டர் அண்ட் அதை 12 மணி நேரத்துக்கு ஓவர் நைட்டா சோக் பண்ண வைக்கிறீங்கன்னா இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன், எஸ்பெஷலி இந்த ஃபைட்டேட்ஸும் லெக்டின்ஸ் 80% கம்மியாயிரும். ரெண்டாவது டெக்னிக் ஃபெர்மெண்டேஷன் இல்ல ஸ்ப்ரவுட்டிங். இந்த ஃபெர்மெண்டேஷன் எப்படி பண்றதுன்னா, ஓட்ஸை நம்ம 12 நேரத்துக்கு தண்ணியில சோக் பண்ணிரும், அதை நீங்க வெளி டெம்பரேச்சர்லயே வச்சிரணும். வச்சுட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயிர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆல்சோ நீங்க போட்டுக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் ஃபெர்மெண்டேஷன். இது எப்படி பண்றதுன்னா, ஓவர் நைட்டா ஓட்ஸை நீங்க சோக் பண்றீங்கல்ல, அதை ஓவர் நைட்டா தண்ணியில மட்டும் சோக் பண்ணாம அதோட சேர்ந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆரம்பிச்சிடும். 12 ல இருந்து 24 மணி நேரத்துக்கு நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் 90 to 95% குறைஞ்சிருதுங்க. மூணாவது ஸ்ப்ரவுட்டிங். இது ஓட்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப செட் ஆகாது, ஆனா மத்த தானியங்கள் இருக்கு இல்லைங்க, எஸ்பெஷலி அந்த கிராம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல கூட ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதுங்களை நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணா நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் அதுங்களோட ஃபங்க்ஷன் 50 to 70% கம்மியாயிருது. ஃபைனலா நம்ம எல்லாரும் பண்ற மெத்தட் தாங்க குக்கிங். அதை நம்ம பாயில் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம், இல்ல ஸ்டீம் பண்ணலாம். என்ன பண்றோன்றதை வச்சு 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்கு நம்ம பண்ணா ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் 70 to 80% கம்மியாயிரும். சோ நம்ம ஓட்ஸ்ல இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸை கம்மி பண்ணணும்னு வைங்க, நம்ம அதை குக் பண்ணா, சோக் பண்ணா, ஃபெர்மெண்ட் பண்ணாலே போதும், ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் கம்மியாயிரும். சோ இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு போவோம். அப்போ ஏன் லேப்ல மட்டும் இது பயங்கரமா டிஃபரன்ஸ் காட்டுது டாக்டர், ஆனா ரியல் லைஃப்ல காட்ட மாட்டேங்குதுன்னா நான் ஏன்னு சொல்றேன். லேப்ல நம்ம டெஸ்ட் பண்றது ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட்டோட கான்சென்ட்ரேஷனும் ரொம்ப ஹையா இருக்கும். அண்ட் அதுல நம்ம எக்ஸாக்டா நம்ம ஸ்டமக்ல இருக்க கண்டிஷன்ஸை ரீப்ரொடியூஸ் நம்ம பண்ண முடியாது. ஓகே, சில விஷயங்க ஓரளவுக்கு அதே மாதிரி வைக்கலாம், ஆனா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க மெம்பரேன் எல்லாம் நம்ம
நம்ம ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அண்ட் நம்மளோட நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டி நம்ம உடம்பு எவ்வளவு அடாப்ட் பண்ணிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. சோ நம்ம லேப்ல செக் பண்றது ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் ஹை டோஸ் எடுத்து அதை சில கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்ல வச்சு இது இந்த நியூட்ரியன்ஸோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுதா எவ்வளவு கம்மி பண்ணுதுன்னு மட்டும் தான் பார்ப்போம். சோ இதுல நம்ம ஹியூமன் கண்டிஷன்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணாததுனால சோ லேப்ல இந்த ரீசன்ஸால தான் ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் ரியல் லைஃபை விட ரொம்ப அதிகமா காட்டுதுங்க. சோ நாலாவது பாயிண்ட், அப்போ கிளினிக்கல் ரிசர்ச் ரியல் லைஃப் ஹியூமன்ஸ்க்கு நம்ம ஓட்ஸ் கொடுக்கும் போது எதனால ரிசல்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு, ஏன் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரியல் லைஃப் கன்சம்ஷனுங்க. யாருங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருக்கா? ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 நாள் மேக்ஸிமம் சாப்பிட்டாங்கனாலே பெரிய விஷயம். அதை தவிர ரா ஓட்ஸ் இப்ப யாருங்க சாப்பிடுறா? எல்லாமே ஓட்ஸை ப்ரோசஸ் பண்ணி குக் பண்ணி பாயில் பண்ணி இல்ல அட்லீஸ்ட் சோக் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சோ ஆன்டி நியூட்ரியன்ஸோட ஃபங்க்ஷன் ஜெனரலா ரொம்ப கம்மியாயிரும். ரெண்டாவது பாயிண்ட், ஓட்ஸோட சேர்ந்து மத்த ஹை நியூட்ரிஷன் ஃபுட்ஸும் சாப்பிடுறோம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2000 கேலரி சாப்பிடுறோம்னா அதுல ஓட்ஸ் நீங்க சாப்பிடுற நாள்ல மேக்ஸிமம் ஒரு 350 இருந்து 400 கேலரி தான் இருக்க போகுது. அந்த மிச்சம் இருக்க 1600 கேலரியில எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கும். சோ இந்த ஓட்ஸை நம்ம பாயில் சோக் எல்லாம் பண்ணிட்டா இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸும் 20% வந்துடுறதுனால சோ ஓவராலா நம்ம ஒரு நாள்ல சாப்பிடுற 2000 கேலரிஸ்ல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னா இந்த 10% 20% பாக்கி இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸால ஒரு எஃபெக்டும் கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் ரியல் லைஃப் ஸ்டடீஸ்ல இதுங்களுக்கு டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அஞ்சாவது, என்ன ஃபைண்டிங்ஸ் ஆக்சுவலா இந்த ஹியூமன் ஸ்டடீஸ்ல வந்திருக்குன்றது நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். சோ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லாங் டர்ம் ஸ்டடீஸ்ல அசஸ் பண்றது நிறைய விஷயம். எப்படின்னா பிளட் பேராமீட்டர்ஸ், உங்க கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு, உங்க சுகர் லெவல் எப்படி இருக்கு, உங்க பாடி வெயிட் எப்படி கம்மி ஆயிருக்கா இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, பசி உங்களுக்கு எப்படி எடுக்குது, அதை தவிர உங்க டைஜஷன் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கறதுனால ஓவராலா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லைன்னா ஹார்ம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நம்ம ஹார்ட் ஹெல்த்தை செக் பண்ணும்போது கம்யூனிட்டிலங்க ஓட்ஸ் பேலன்ஸ்டு டயட்டோட ஒரு பார்ட்டா சாப்பிட்றவங்களோட ஹார்ட் ஹெல்த் டெஃபினட்டா மற்ற பாப்புலேஷனை விட பெட்டரா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட லிப்பிட் ப்ரொஃபைல் லெவல்ஸ், அவங்களோட பிபி அண்ட் அவங்களோட ரத்த ஓட்டமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு அட்ரிபியூட் பண்றது பீட்டா குளூக்கன் இன்னும் ஒரு விஷயம் ஓட்ஸ்ல இருக்கு, அதனாலன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, டயபெட்டிக் கண்ட்ரோல். ஓட்ஸ்ல இருக்க ஃபைபர்னாலையும் ஓட்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆறதுனாலையும் ரத்தத்துல இருக்க சக்கரை லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆறது ரொம்ப ஸ்லோவா தான் அங்க ஆகும். அதனால மத்த காமன் ஃபுட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா பிளட் சுகர் லெவல்ஸ் நம்மளுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகும். மூணாவது, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் ஓட்ஸ் சாப்பிடுறவங்கள எப்படி இருக்கு, ஏன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ் இவ்வளவு இருக்கேன்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு பேலன்ஸ்டு டயட்டோட பார்ட்டா ஓட்ஸை சாப்பிடும் போது நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன்ல ஆளுங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுமே ஆகல. நாலாவது, கட் ஹெல்த். கட் பாக்டீரியா எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அதே பீட்டா குளூக்கனோ ஃபைபர் ஓட்ஸ்ல இருக்கிறது கட் பாக்டீரியாவுக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது ஃபீட் பண்றதுனால ஓட்ஸ் சாப்பிட்றவங்களோட கட்டும் ஜெனரல் பாப்புலேஷனை விட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருந்துச்சு. 2021ல நியூட்ரியன்ஸ்னு ஒரு ஜேர்னல்ல ஒரு மெட்டா அனாலிசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லி ஓட் கன்சம்ஷன் வந்து லிப்பிட் ப்ரொஃபைல்ஸையும் உடம்புல இருக்க இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அவங்க சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ரத்த டெஸ்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் போதும், அதுக்கப்புறம் அவங்களோட நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், அவங்க உடம்புல எவ்வளவு கால்சியம் இருக்கு, அயர்ன் அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட மாதிரி அப்சார்ப் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது எல்லாமே அப்சார்ப் ஆயிருந்துச்சு, ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ எதனால இப்போ இந்த கன்ஃபியூஷன்னா, ஜென்ரலாக ஒரு ரிசர்ச் பேப்பர் படித்து புரிஞ்சுக்கணும்னா அது எம்பிபிஎஸ்க்கு அப்புறமே கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா எம்பிபிஎஸ்ல நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதில்ல. பிஜி பண்ணும்போது சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது தான் ரிசர்ச் மெத்தடாலஜி எல்லாமே எங்களுக்கு புரியும். லேப் ஸ்டடீஸுக்கும் ரியல் லைஃப் ஸ்டடீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் எந்த ஸ்டடீஸுக்கு நம்ம அட்டென்ஷன் நம்ம பே பண்ணோம், எல்லாமே ரிசர்ச் புரிஞ்சாதாங்க நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது புரியாம இருக்கிறதுனால ஒரு விஷயம் இப்போ நடக்குது. என்னன்னா, கான்ஃபிடன்ஸ் வர்சஸ் நெட் கலெக்டிவ் எவிடன்ஸ். அப்படின்னா ஒரு பர்சன் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்களால அந்த விஷயத்தை அனலைஸே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரிசர்ச் பண்ணி நெட் கலெக்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னா உலகத்தில் இருக்க ஒரு விஷயத்தை பத்தி எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா இஃப் இல்ல பட்னு வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும், ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல சொல்ல முடியாது.
ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா லேப் ஸ்டடீஸ்ல வந்துருச்சு, ஓட்ஸ் நீங்க சாப்பிடாதீங்க, அயன் எல்லாம் அப்சார்ப் ஆறது இல்ல, ஜிங்க் எல்லாம் அப்சார்ப் ஆறது இல்லைன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றவங்கள நம்ம நம்பிடுறோம். ஆனா நெட் கலெக்டிவ் எவிடன்ஸ் எடுத்து சில பேருக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம், ஆனா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் போது அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய பேர் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கவங்க, நாலேஜ் நிறைய இருக்கவங்களுக்கு தெரியும் நெட் கலெக்டிவ் எவிடன்ஸ் எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாது, காஷன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நிறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியாயிரும். ஆறாவது விஷயம், ஏன் ஓட்ஸ் ஒரு சூப்பர் ஃபுட்டும் கிடையாது அண்ட் ஏன் அது ஒரு மோசமான ஃபுட்டும் கிடையாதுன்னு பார்ப்போம். நியூட்ரிஷனை பார்த்தாலே புரிஞ்சிருங்க. ஓட்ஸ் நம்ம 100 கிராம் எடுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 350 to 400 கேலரிஸுங்க. அதுல புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 10 to 13 கிராம் இருக்கும். ஆனா இது ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன். பட் ஸ்டில் மற்ற வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட இதுல புரோட்டீன் அதிகம். கார்போஹைட்ரேட் 66 கிராம் இருக்கு. ஸோ ஒரு நல்ல எனர்ஜி சோர்ஸ். பிளஸ் இதுல ஃபைபர் வந்து 10 to 15 கிராம் இருக்கும். ஸோ இந்த 66 கிராம் கார்போஹைட்ரேட் இந்த ஃபைபரோட சேர்ந்து டைஜஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். அது உங்களோட டயபெட்டிஸுக்கும் சடன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாமல் கரெக்டாக எனர்ஜி வரதுக்கும் நல்லது. ஃபேட்டோ இதில் 5 to 7 கிராம் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டு மீல் கிரெயின்ஸ்லேயே. இதை விட நல்ல காம்பினேஷன்லையும் வேற கிரெயின்ஸ் இருக்கு, ராகி இருக்கு, மில்லட்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா ஓட்ஸை பற்றி எக்ஸாக்டா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மினரல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அயன் 100 கிராம்ல 4 கிராமுக்கு மேல இருக்குங்க. இது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 20% அயன் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துருது 100 கிராம்லயே. மெக்னீசியம் வந்து 150 mg இருக்குங்க. அது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ 35% வந்துருது. ஜிங்க் 3.6 mg இருக்குங்க. அது நம்மளுக்கு 33% ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ வந்துருது. பாஸ்பரஸ் எலும்புக்கு ரொம்ப தேவை. அது 58% நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதே 100 கிராம்ல வந்துருது. இதை தவிர விட்டமின் பியும் இருக்கு. அண்ட் சில ஓட்ஸ்ல இப்போ விட்டமின் டி அண்ட் புரோட்டீன் ஆட் பண்ணி கூட கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இருக்க ஃபுட்ஸ்ல நீங்க ஒரு பேலன்ஸ்டான மீல்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸோட பிக்சரை எடுத்துட்டீங்கன்னா ஓட்ஸ் ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். இதையே நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்லல, ஆனா இதை பார்த்து பயப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். சோ ஓட்ஸ் சாப்பிடுறதுக்கு பெஸ்ட் பிராக்டிசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் நைட்ஸா ஓட்ஸை சோக் பண்ணுங்க. அண்ட் ஓட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் லெமன் ஜூஸோ கொஞ்சம் தயிரோ நீங்க ஆட் பண்ணலாம். ரெண்டாவது, ஓட்ஸை நல்லா கழுவி அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. மூணாவது, ஓட்ஸை விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸோட நீங்க கம்பைன் பண்ணி சாப்பிடலாம். இது நான் ஹீம் அயனோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நாலாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓட்ஸை ஒரு பேலன்ஸ்டு டயட்டோட பார்ட்டா கன்சியூம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஓட்ஸ் உங்களுக்கு செட் ஆலனா தயவு செஞ்சு ஓட்ஸ் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அண்ட் ஓட்ஸ் என்ன பண்ணீங்கனாலும் ராவா சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க ராவா சாப்பிட்டீங்கன்னா லேப்ல என்னென்ன ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வருதோ அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் வரும். அதனால தான் ரா வீகன்ஸ் இருக்காங்கல்ல, யாரு எல்லாத்தையும் ரா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல கிரெயின்ஸ்ல நியூட்ரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் அதை அப்சார்ப் ஆக விடாம தான் அவங்க அனோரெக்சியா நிறைய டிசீசஸ்க்கு எல்லாம் போறாங்க. இது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எங்க லேப் கரெக்டா வேலை செய்யுது, ஆனா ரியல் லைஃப்ல நம்ம பேலன்ஸ்டு டயட் எடுக்கும் போது லேப்ல இருக்க ரிசல்ட்ஸை நம்ம பழக்கங்களால நம்ம ஓவர் கம் பண்ணிடுறோம்ன்றது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்க, சடனா இந்த மசாலா ஓட்ஸ் சாப்பிடலாமா அந்த ஓட்ஸ் சாப்பிடலாமான்னு நீங்க பிராண்ட் கேட்காதீங்க. என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இப்போ நியூட்ரிஷன், அந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க சாப்பிடுற ஓட்ஸ்ல அந்த நியூட்ரிஷனை கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல சுகர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்களா, சால்ட் சோடியம் எக்ஸ்ட்ராவா இருக்குதா, ஃபேட்ஸ் அதுல எவ்வளவு இருக்கு, ப்ரோசஸ்ட் ஆயில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் அவங்க ஆட் பண்ணலனா அப்போ நான் சொன்ன நியூட்ரிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ஓட்ஸுக்கும் வேலிடுங்க. ஆனா இதே ப்ரோசஸ் பண்ணிருக்காங்க, வேற ஏதாவது விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க, மசாலா உப்பு எண்ணெய் கிண்ணெய் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா அப்படின்னா நான் சொன்ன விஷயம் இதுக்கு செட் ஆகாது. சோ நீங்க ரெகுலரா ஓட்ஸ் சாப்பிடுற பர்சன் அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஓட்ஸ்ல டவுட்ஸ் இருக்குன்னா கீழே போய் அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.